எல்லாரும் பிஇ படிச்சுட்டோம், எல்லாரும் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டோம், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டோம், பிஇ இசிஇ படிச்சுட்டோம், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ட்ரிபிள் இ படிச்சுட்டோம், கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டோம். ஆனால் இது காலம் கடந்து வரும்போது அந்த ஃபீல்டே சில நேரத்தில் அவுட் ஆகிடுது. இப்போ 2005 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை புடின்னு நீ கம்ப்யூட்டர் படி 92லேருந்து 2005 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆளை பிடிச்சி சேர்த்துச்சு. இந்த காலகட்டங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காதவங்க பிடிச்சி படிக்க வச்சாங்க. அதுக்கு பிறகு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு படிப்பே உள்ளார நிறைய இடத்துல வருது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ கோடிங்னு எடுத்திருக்கோம். அந்த கோடிங்லேயே பார்த்தீங்கன்னா 10 பிரிவு இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 10 பிரிவு. அந்த ப்ரோக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப ஸ்பீடாக போச்சு. இப்போ ஏஐ, ரோபோட்டிக்கு ஒரே கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100 படிப்பு இருக்குது இன்றைக்கி. அப்போ நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த படிக்கிறீங்க. ஆனால் ஆசைப்பட்ட விஷயத்த நீங்கள் வேலையாக ஜாயின் பண்ண முடியுமா, தொழிலாக செய்ய முடியுமானா முடியாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு கால இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆகுது. நீ படித்து முடித்து 5லேருந்து 8 வருஷம் ஆகுது படிக்கிறதுக்கு, அதை முடிக்கிறதுக்கு. ஒரு பேசிக் கல்வியோ இல்லை அடிப்படையாக உயர்நிலை கல்வி படித்தாலோ நீங்கள் மினிமம் 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு முழுமையான திறமையை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க. திறமை வளர்த்துக்கிட்டாலும் 2025 இன்றைக்கி வந்து ஏஐ இருக்குது. அடுத்தது 2026 அடுத்த ஏஐயில் சூப்பர் அட்வான்ஸாக வந்துட போகுது. 2030 சூப்பர் அட்வான்ஸாக வந்துட போகுது. 2040 இந்த கம்ப்யூட்டர் யுகமே மாறப்போகுது. இங்கே தொழில் சார்ந்த கல்வி இப்போ விவசாயம் படிக்கலாம்னு வச்சுங்களேன். 2050 விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம விவசாயத்தை எடுத்து படிக்க மாட்டோங்கிறோம். விவசாயமா, நான் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இன்றைக்கி கம்ப்யூட்ரு இன்னும் 2040 2050க்குள்ளே இன்றைக்கி விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க 2040 2050க்குள்ளே அவங்க தான் பெரிய கோடீஸ்வரர்கள்.